السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن. قال النبي صلى الله عليه وسلم: استنزهوا عن البول أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 8ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நாகரீகம் வெர்சஸ் அநாகரீகம். நாகரீகமா அநாகரீகம்? நாகரிகத்தின் தந்தை என்று போற்றப்படுவதானால் கண்டிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் போற்றப்பட வேண்டும். காரணம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 124வது திருவசனத்தில் சொல்லி காட்டுகிறார்: வஇத்பதலா இப்ராஹிம ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சில விஷயங்களை கொண்டு நாம் சோதித்தோம், அதை அவர் பரிபூரணப்படுத்தினார் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். மஸ்ஜித் மாமூரின் சுத்தத்தின் சட்டங்கள் என்கிற தலைப்பில் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்போதே சில விஷயங்களில் நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்ன சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கஸ்ஸு ஷாரிப், மீசையை குறைப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். உண்மைதான். இப்ப நமக்கே அது பெரிய சோதனையா இருக்கும்போது 5000 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்திருக்கும். மீசையை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொன்னா மனசு வருதா? மொத்தம் கடா மீசை, முரட்டு மீசெல்லாம் வச்சுட்டு சும்மா முறுக்கி விட்டுட்டு நின்றாதான் ஆம்பளை 4 பேர் மதிப்பான் அப்படின்னா நாம நினைக்கிறோம். அதுதான் நாகரிகமாகவும் இருக்கிறது. மீசையை குறைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே வருகிற ஒரு நடைமுறை, அது ஒரு ஃபித்ரத், காலம் தொட்டு வருகிற ஒரு நடைமுறை என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே. அப்படி இருந்தும் மீசையை குறைக்க நமக்கு மனசு வராத போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தால் ஒருவேளை அந்த காலத்துல கத்திரி போன்றவைகள்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க எப்படி கத்தரிச்சிருப்பாங்க? ஏதோ ஒரு வழிமுறைகள் இருந்திருக்கும். தீப்பெட்டி எல்லாம் இல்லாத காலம்தான். ஆனால் கல்லை வச்சு தீய உருவாக்கலையா? அது அவர்களுக்கு தெரிந்திருந்தது தானே. அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை நறுக்கிறதுக்கும் ஏதாவது மிஷினை கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பான். அவங்க காலத்து மிஷின், அந்த காலத்து மிஷின். 5000 வருஷத்துக்கு முன்பு சாதாரணமாக பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவங்க பாட்டில் முடி என்ன செய்யும்? அது பாட்டில் தொங்குது. அதே மாதிரி கமுக்கட்டு முடிகள் அது பாட்டில் இருக்கும்.
அதை பத்தியே ஒரு கொஞ்சம் கூட எண்ணம் இருக்காது. மீசா பாட்டில் வளர்ந்துருக்கும், தாடியும் வளர்ந்துருக்கும், எல்லாமே வளர்ந்துருக்கும். எதையுமே கத்தரிக்கணும்ன்ற எண்ணம் கூட அவர்களுக்கு என்ன செய்யாது, வராது. இதை கட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. பழங்குடியினர்கள் சொல்றோம் சாதாரணமாக. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னதை அல்லாஹ் சொல்கிறார். அது மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார், மீசையை கத்தரித்தார். வல் மதுமதா, வாய்க்கொப்பளித்தல், அதுவும் ஒரு சோதனையா இருந்திருக்கு. இப்ப என்னமோ நமக்கு நாகரிகமா போயிடுச்சு. இப்ப நாம் அதே விஷயத்தை நாகரிகமாகவே எடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வாய்க்கொப்பளிக்கிற சர்வ சாதாரணமாக சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பாட்டுக்கு பின்பெல்லாம் வாய்க்கொப்பளிக்கக்கூடிய முறைகள் வந்திருக்கிறது. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அந்த காலத்தை பொறுத்தவரை சொத்தப்பல்லு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரேர், ரொம்ப அதீதமாக யாருக்காவது சொத்தப்பற்கள் ஏற்படும். ஆனா இப்ப பொறுத்தவரை எல்லாத்துக்கும் சொத்தப்பல்லு இருக்கு. சொத்தப்பல்லு இல்லாதவங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அபூர்வம். இவருக்கு சொத்தப்பல்லே இல்ல அப்படின்னா ஆச்சரியமா அவரை பார்க்க வேண்டிய ஒரு பார்வை தான். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இனிப்புகள் எல்லாமே நமக்கு கால போய், அதனாலேயே நாம இப்ப என்ன செய்யணும், அதிகமா மதுமதா வாய்க்கு பழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். நம்ம பிள்ளைகளே வாய்க்கு பிடிச்சிட்டு போடு, ஏன் பல்லுகளு சொத்தையா போய் தொலை போகுது. பல்லு போனா சொல்லு போச்சு. பல்லு உளுந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும், பேச முடியாது. பேசெல்லாம் ஒரு மாதிரியா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா வரும். நீ வளரக்கூடிய புள்ள, அதனால வாய்க்கு பழி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது இன்னைக்கும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, சாதாரணமாக ஒது செய்யும் போது வேண்டுமானால் நாம் அதை செஞ்சிடறோம். ஆனா சும்மா முகம் கழுவும் போது, பாத்ரூம் போயிட்டு வந்து மூஞ்சி கழுவுறோம், மூஞ்சி கழுவும் போது முகத்தை கழுவுவோம், வாயெல்லாம் கொப்பளிப்போம், பிரஷ் கூட போடுவோம். ஆனா நாசிக்கு, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவோமா, மூக்குக்கு தண்ணீர் விடுவோமா? எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை 5000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாகரிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கற்றுத் தந்திருக்கிறார். டஸ்ட் இல்லாத இடமே இல்லை இப்போதை பொறுத்தவரை. எங்கு பார்த்தாலும் தூசி தூசி தூசி. வண்டியில அப்படி போயிட்டு இப்படி வந்து கொஞ்சம் மூக்கு தெரிஞ்சுன்னா வெறும் கருப்பா தான் வெளியே வருது. அவ்வளவு தூசி. எவ்வளவு தேவையான ஒன்று இந்த மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அதோட அப்படியே நாம சுவாசிக்கிறோம். அந்த கிருமிகள் எல்லாமே அந்த சுவாசத்தோடு கலந்து அப்படியே நம்முடைய உடலுக்குள் போகிறது. உடலுக்குள் போகிற போது பல வியாதிகளை அந்த கிருமிகள் ஏற்படுத்துகிறது. 5000 வருஷத்துக்கு முன்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி ஒரு நாகரிகத்தை யார் கற்றுத்தர முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி இந்த நாகரிகத்தை கற்றுத்தந்ததாக சொல்கிறான சிவாக், பல் துலக்குவது, இதுவும் அப்படித்தான். சாதாரணமாக பழங்குடியினர்கள் எல்லாம் பல்லு விளக்குறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்மளுக்கு முன்னால் உள்ள ஜெனரேஷன் எடுத்துக்கங்க, நம்ம அத்தா அம்மா அல்லது அவங்களுடைய அத்தா அம்மா, நம்ம தாத்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம தாத்தாவெல்லாம் பாருங்க, இன்னைக்கும் பல்லு விளக்குறது யோசிச்சு தான் பல்லு விளக்குவார். தாத்தாவா இருந்தாருன்னா இன்னைக்கு என்ன செய்யறாரு, அவரு கொஞ்சம் யோசிச்சு தான் பல்லு விளக்குறாரு. பேரம் போய் கேலி பண்றான், என்ன தாத்தா யானெல்லாம் பல்லு விளக்குறது இல்லை, அதனால நீயும் பல்லு விளக்குறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்படியே பல் விளக்குனாலும் என்ன செய்வாங்க, ஒரு உமிக்கறியோ அல்லது ஏதோ ஒரு பல்பொடியோ வச்சு தேய்ச்சி விடுவாங்க. ஆனா இப்ப நாகரிகம் வளர்ந்து போய் என்ன செய்யறோம், ஒரு நேரம் பத்தாது, எத்தனை நேரம் பண்ணணும், 2 நேரம் 3 நேரம், பல நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போகுது. இதுக்கும் நம்மளுடைய நோய் ஒரு வகையில் காரணம் தான். அந்த பல்லு வலியை பாதுகாக்கணும், அந்த பல்லு வலி வரக்கூடாது, சொத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாகரிகத்தை யார் கற்றுத் தந்திருக்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறார். இன்னொன்று தலையை சீவுறது. அது இன்னைக்கு நமக்கு கஷ்டம்தான். இன்னும் சொல்ல போனா நம்ம பிள்ளைங்க சீவுன தலையை குலைச்சிட்டு போனாதான் நிம்மதி. நல்லா சீவி விடுவாங்க அம்மா. அவன் வெளியில போன உடனே 4 ஆட்டை ஆட்டி அதை களைச்சு விட்டு அவன் கையை வச்சு 2 கோதி விட்டுட்டு போனாதான் அவனுக்கு நிம்மதி. தலை சீவுவது, தலையை வாருவது, அழகாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கெடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கெடுத்து சீவக்கூடிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. எண்ணெயும் தேய்க்கணும், தலையும் மாறணும், சுன்னத். இந்த நாகரிகத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தலை சீவுதல் என்கிற நாகரிகத்தை 5000 வருஷத்துக்கு முன்பே இஸ்லாம் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறது, உணர்த்தி சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த தலை சீவாமல் இருப்பது நாகரிகம் என்று அநாகரிகத்தை நாகரிகமாக கருதி கொண்டிருக்கிறோம். தக்லீமுல் அஃபார், மற்றொன்று நகத்தை வெட்டுவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்திலிருந்து நடைமுறையில் வருகிற ஒரு விஷயம்.
கேட்கக்கூடாது. அந்த காலத்துலலாம் எங்க நகை கட்டிங்லாம் இருந்தது, எப்படி கட் பண்ணியிருக்காங்க, அப்படி கட் பண்ணியிருப்பாங்க, எப்படி கட் பண்ணோம் அப்படி. இப்பவும் சில பேர் யாரு நகத்தை கட் பண்றதுக்காக அந்த நகை வெட்டி யூஸ் பண்றவங்கலாம் யாரோ ரொம்ப கரெக்டா கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான், இல்ல சர்வசாதாரணமா கையால என்ன செய்யறாங்க. இன்னும் சில பேருக்கு பழக்கம் இருக்கும், வளரவே விட மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் விரல் எங்கதான் இருக்கும், வாய்க்குள்ளே தான் இருக்கும். வளர விடலன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நகத்தையும் தாண்டி சதையும் சேர்த்து கடிச்சிருவாங்க. அப்பப்ப ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு என்ன செய்யறதே இல்லை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அதுவும் ஒரு வகை இருந்திருக்கு தான் செஞ்சோம். நகத்தால பல்லு கிடைக்குது, பல்லால நகத்தை கிடைக்குது, இருந்திருக்கலாம். ஆக நகத்தை வெட்டுறது என்கிற நடைமுறையை கூட இஸ்லாம் எப்பவே சொல்லி தந்திருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்பே சொல்லி தந்திருக்கிறது. வல் ஹித்தான், ஹத்னா செய்தல். ஹத்னா செய்தல், ஹத்னாவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடியது. இன்று ஒட்டுமொத்த சமூகமும் இதை நாகரிகம் என்று ஏற்றிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஹத்னா செய்யப்படாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வருது என்பதை மனிதன் இப்போ உணர ஆரம்பித்திருக்கிறார். 5000 வருஷத்துக்கு பின்னாடி இப்பதான் உணர ஆரம்பித்திருக்கிறார். ஹத்னா செய்யலைன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது. யூரின் போன பிறகு அந்த யூரின்ல உள்ள மிச்ச துளிகள் அப்படியே தேங்கி நிற்கிறது, அதனால் கிருமிகள் சேருகிறது, அதனால் அவனுடைய மர்ம உறுப்புக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுகிறது, மிகப்பெரிய வியாதிகள் வருகிறது. அது பல விதத்திலேயும் அவனையும் அவனுடைய மனைவியையும் பல விதத்திலேயும் தாக்குகிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிச்சு சும்மா இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ கத்னா செஞ்சுக்கப்பா பாய்ங்க மாதிரி தான் நல்லது என்று சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இந்த நாகரிகத்தையும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் காட்டியிருக்கிறது. நத்ஃபுல் இப்த், கமுக்கட்ட முடியை பிடுங்கி எடுப்பது. இப்ப சிறைக்கிறோம் பிடுங்கிறதுன்னா, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் பிடுங்கி எடுப்பதுதான். ஆனா பிடுங்கி எடுக்கக்கூடிய பழக்கமுடையவர்களுக்கு அது ஒரு பெரிய சிரமமாக தெரியறதே கிடையாது, கஷ்டமாகவே இல்லை, சர்வசாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும். அப்போ எப்படியோ அதை சுத்தப்படுத்துறது. பிடுங்குறேன்னு சொல்லி அப்புறம் நாளைக்கே போய் பிடிங்க, என்ன அச்சத்து நீங்க சொன்னீங்க இங்க பாருங்க ரத்தமா வருது, வராது, பயப்படாதீங்க, என்ன செய்யாது, ரத்தமெல்லாம் கண்டிப்பா வராது. அப்படியே யாருக்காவது ஏதாவது ஒன்று சைடு எஃபெக்ட் போய் ஆகி என்ன அச்சத்து நீங்க சொன்னீங்க என்ன போய் பிடுங்க வம்பா போச்சு, சைடு எஃபெக்ட் ஆகி போச்சு, கையையும் தூக்க முடியல காலையும் தூக்க முடியலாம் வந்துடாதீங்க. அதனால என்ன செய்யறது, எப்படியோ சுத்தம் செய்யறது. அதே போல இன்னொன்று ஹல்குல் ஆனத், மர்மஸ்தானத்தை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளையும் களைதல், நீக்குதல். அங்க பிடிங்கிடக்கூடாது, சிரமமா போயிடும். அங்க நீக்கிறது, களைதல். ஹல்கு என்கிற வார்த்தை அங்க வந்திருக்கு, இங்க நத்துஃபு என்கிற வார்த்தை வந்திருக்கு. நத்துஃப் என்று சொன்னால் பிடுங்குதல், ஹல்கு என்று சொன்னால் சிரைத்தல். ஒவ்வொன்றையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சரியாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னொன்றால் இஸ்தின்ஜாஉ பில் மா, தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹல்குல் ஆனத், மர்ம முடியை, மர்மஸ்தானத்தினுடைய முடியை நீக்குவது, அதே மாதிரி இபுத்து, கமுக்கத்தினுடைய முடியை நீக்குவதை 40 நாளைக்கு மேல் விட்டு வைக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அதே மாதிரி நகங்களை வெட்டுவதை 1 வாரத்துக்கு மேல் விட்டு வைக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடணும், நகத்தை வெட்டிடணும். குறைஞ்ச அதிகபட்சமாக 40 நாளைக்கு ஒரு தடவை, முன்னாடியே எடுத்துறது நல்லது. அதிகபட்சமாக 40 நாள், அதையும் மீறி என்ன செய்யக்கூடாது, அந்த முடிகளை களையாமல் இருப்பது நல்லதல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹாதா ஃபித்ரத்து அபி இப்ராஹிம், இது என்னுடைய தகப்பனார் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நிலவரம். இப்ப நாகரிகத்தை இஸ்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கற்றுத்தர ஆரம்பித்திருக்கிறது. நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி தந்ததே நாகரிகத்தின் தந்தை என்று போற்றப்பட வேண்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவுடைய 3878வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இல்பஸு மின் சியாபிக்கும் அல் பயால், நீங்கள் வெள்ளை ஆடைகளையே தேர்ந்தெடுத்து விடுங்கள். ஃபைன்னஹா மின் கைரி சியாபிக்கும், அதுதான் சிறந்த நல்ல ஆடை. வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், அதை கொண்டே இறந்து போனவர்களுக்கும் நீங்கள் கஃனிடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்பெல்லாம் வானவில்லை வானத்துல பார்க்கறத விட அவரவர்களுடைய சட்டையில பார்த்துடலாம். 12 கலர்ல ஒரு சட்டை போடுறவங்க, அங்கங்க ஒட்டு 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 போட்டு 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 ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு போட்டுருக்கிறார்.
நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு டெய்லர்ட்ட மிச்ச மீதி இருந்த துணியை ஏன் வேஸ்டா போகுது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா அவன் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கான், அங்கங்க தையலை போட்டு அதையும் ஒரு வியாபாரமா ஆக்கிட்டான். ஆனா அதுதான் நாகரீகம், அதுதான் ஃபேஷன். நவநாகரீக உடைகளுக்கு வாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிடுறான். ஒவ்வொரு டிரெஸ்ஸஸ் காரனும் நம்மளை கூப்பிடும்போது எப்படிதான் கூப்பிடுறான், நவநாகரீக ஆடைகளுக்கு எங்களிடத்தில் வாருங்கள் அப்படி. இப்ப எல்லாம் அது மாதிரியான நாகரீகங்கள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வெள்ளை ஆடைகளை தேர்ந்தெடுங்கள், அது உங்களுக்கு சிறப்பான ஆடை. சிறப்பான ஆடை என்பது மட்டுமல்ல, ஸமரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மற்றொரு ஹதீஸில் இல்பஸுல் பயால ஃபைன்னஹா அத்ஹரு வ அத்யபு, வெள்ளாடை என்பது மிக சுத்தமானது, பரிசுத்தமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே வெள்ளை ஆடை அசிங்கமானதுன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, லேசா மழை பெய்தா தொட்டு விழுதா முடிஞ்சிட்டு போகும்போது பாருங்க அங்கங்க கருப்பு கருப்பு டாட்டா இருக்கும். அங்க உள்ள எல்லா தூசியும் ஒட்டுமொத்தமா விழுந்துரும். வெள்ளை சட்டையா இருந்தா டக்குன்னு தெரிஞ்சிடும். அதே கலர் சட்டையை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னதான் ஆனாலும் என்ன செய்யாது, வெளியில தெரியவே தெரியாது. ஜீன்ஸ் பேண்ட் வந்ததுக்கு கூட வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துக்காக வேண்டித்தான் இந்த ஜீன்ஸ் பேண்டை கண்டுபிடிச்சாங்களாம். ஏன் அப்படின்னா அவனுக்கு டெய்லி துவைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 நாள் 5 நாள் இருந்தா கூட எந்த மாற்றமும் தெரியாது. போடுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் 5 நாள் ஆச்சுன்னு. பார்க்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் 5ஆவது நாள் அந்த ஜீன்ஸ் பேண்ட் என்ன செய்யுது இருக்குது. அவ்வளவு தடிப்பமாக எந்த விதமான அழுக்கையும் வெளிப்படுத்தாம அப்படியே இருக்கு. ஆனா இப்ப நாகரிகத்துல கீழே என்ன செஞ்சது, அந்த ஜீன்ஸ் பேண்ட் அப்படியே உரசிக்கிட்டே போய் கீழே அழுக்காகி கீழே உள்ளது கிழிஞ்சு போயிடுது. கீழே கிழிஞ்சு நார் என்ன செய்யுது, தொங்குது. ஆனாலும் அதுதான் ஃபேஷன், அதான் என்ன செஞ்சுக்கணும், மாட்டிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வெள்ளாடை பரிசுத்தமானது. காரணம் என்னன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு கலர் ஆடைய வீட்டிலேயே இருக்கிறாங்க, வாஷிங் மிஷின்லாம் வந்துச்சு, இப்ப துவைக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் இல்லை, உள்ள போட்டா துவைச்சு தந்துருது. ஆனாலும் கூட வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுற வீட்டில் உள்ளவங்க வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. என்னங்க வாஷிங் மிஷின்ல போட்டாலும் காலர்ல ஒரு பக்கம் கரையா இருக்குது, கையில ஒரு பக்கம் கரையா இருக்குது, என் கலர் ட்ரெஸ் போட்டா என்னவா, கலர் ட்ரெஸ் தான் போடுங்களேன், வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு துவைக்கிறது பெரிய கஷ்டமால இருக்குதுன்னு. நல்ல மழை பெய்யுது, துணி எல்லாம் கொஞ்சம் அழுக்கா போய் கிடக்குது. இப்ப வீட்டுல என்ன சொல்லுவாங்க, என்னங்க இது என்ன கருப்பு சட்டையை போட்டிருக்கீங்க, சரி 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 இப்ப துவைச்சு போட்டாலும் காயாது, நாளைக்கு அதையே போடுங்க, அழுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனா வெள்ளை சட்டையை அது மாதிரி சொல்ல முடியாது. வெள்ளை சட்டையில டக்குன்னு என்ன செஞ்சிடும், அழுக்கு வெளியே தெரிஞ்சிடும். மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி துவைச்சு தான் ஆகணும். எப்படியாவது காய வச்சு அயன் பண்ணி எப்படியாவது என்ன செய்யணும், போட்டுட்டு தான் ஆகணும். இது அத்துகர் பரிசுத்தமானது. நீங்க நினைச்சா கூட வெள்ளைய அழுக்காடையா போட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா கலர் அடை அப்படி அல்ல. என்ன செய்யலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பிரயோஜனமா இருக்கும் இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம். ஒரு நாள் கூட ஒரு நாள் போடுறதுக்கு, கூட ஒரு நாள் பரவாயில்லாம துவைக்காம இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அது பிரயோஜனமாக இருக்கும். அத்தியபு, இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரொம்ப பரிசுத்தமான ஆடை. சாதாரணமாக இன்றைய அறிவியலாளர்களே கண்டுபிடித்து தருகிற ஒரு விஷயம், மருத்துவர்கள்ல நர்சஸ் எல்லாம் பார்த்தா வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணங்கள் எழுதுகிற போது வெள்ளை என்கிற இந்த நிறத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வெகுமதி, இது நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துகிறது. கிருமிகளை அண்டாமல், உடலுக்குள் கிருமிகள் வராமல் இது பாதுகாக்கிறது. சாதாரணமா இந்த வீடுகள் எப்படி கட்டலாம் அப்படின்றதுலாம் இப்போ ஒவ்வொரு நாளும் சில பத்திரிகைகள்ல போடவே ஆரம்பிச்சுதான். எப்படி வீடு கட்டணும், வீட்டுக்கு என்ன கலர் கொடுக்கணும், என்னென்ன வைக்கணும், அதெல்லாம் பாருங்க. சில சமயங்கள்ல எழுதுவாங்க, லைட் கலர் அடிங்க, இல்ல வெள்ளை கலர் உங்களுடைய ரூமுக்கு அடிங்க, அடிச்சா கொசுலாம் வருகை கம்மியா இருக்குது. கொசுனுடைய வரத்து வெள்ளை கலர் உள்ள அடிச்சா கொசுனுடைய வரத்து கம்மியா இருக்குது என்று எழுதுகிறார். இந்த அளவுக்கு வெள்ளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்ணியத்தை தந்திருக்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று, முஸ்லிமுடைய 2019 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறோம், லா தஅக்குலு லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், அர் ரஜுல யல்பசு லிப்ஸத்தல் மர்அத்தி, பெண்ணுடைய ஆடையை அணியக்கூடிய ஆணையும், வல் மர்அத்த தல்பசு லிப்ஸத்தர் ரஜுலி, ஆணுடைய ஆடையை அணியக்கூடிய பெண்ணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள்.
லானத்து செய்திருக்கிறார்கள். அபூதாவுடைய 4098வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். என்ன செய்யக்கூடாது? ஆணுடைய ஆடையை பெண்கள் உடுக்கக்கூடாது, பெண்ணுடைய ஆடையை யார் உடுக்கக்கூடாது? ஆண்கள் உடுக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், குழந்தை பிள்ளை, சின்ன பிள்ளை ஓடி வந்தான். நல்ல அழகான ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு அழகா இன் பண்ணி வந்தது. ஓடி வர பிள்ளைகிட்ட கேட்டேன், டே என்ன பேர்ரா வந்து அப்படின்னு. அவங்க அத்தை பக்கத்தில் தான் பேர். அஜர்த்து அது பொம்பளை பிள்ளை. என்ன பேர்ரா அப்படின்னு கேட்டவன் அவர் என்ன சொல்றாரு, என்ன வாடா போடான்னு கூப்பிடுறீங்க, ஆம்பளை இல்லை அது என்னது பொம்பளை பிள்ளை. அப்பத்துலேருந்து முடிவு பண்ணிட்டேன், வாடானும் சொல்றது இல்லை வாடினும் சொல்றது இல்லை. இங்க வாமா, ஆம்பளையா இருந்தாலும் சரி நீ பொம்பளையா இருந்தாலும் சரி, இங்க வாமா, உன் பேர் என்னம்மா, முடிஞ்சு போச்சு கதை. இந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளை மாற்றி வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அப்படின்லாம் சொல்றாங்களே, இது ஆம்பளை ட்ரெஸ்ஸா பொம்பளை ட்ரெஸ்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். உண்மையிலேயே நான் இப்போ ஆம்பளை ட்ரெஸ்ன்னு பேசினா, ஒருவேளை பெண்களுடைய அமைப்புகள்லாம் இருக்குதா இல்லையா, பெண்களுக்கு உரிமை வேணும்ன்ற அமைப்பெல்லாம், எங்க ட்ரெஸ் போய் எப்படி உங்க ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ் இப்ப எப்படி மாறி போயிருக்குது அப்படின்னா, பெண்கள் ட்ரெஸ்ஸாவே மாறி போச்சு. பெண்கள் போடக்கூடிய சாதாரண ஆடையாக ட்ரெஸ்ஸாக அது மாறி போச்சு. நமக்கு தான் கன்ஃபியூஸா இருக்கு, இது ஆம்பளை போடுறதா பொம்பளை போடுறதா தெரியல. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சாபம் விடுகிற நபிகள், நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகளாருடைய சாபம் இருந்தால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இது சர்வசாதாரண நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. இது சாதாரணமாக நம்ம ஒரு புள்ள ரெண்டு புள்ளன்னு இப்பெல்லாம் பெற்றுக்கிறோம். அதனால என்ன செய்யறோம், அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால பெண்களுடைய ஆடை அல்லாம அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளையுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யறோம், அழகு பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு மோசமான நிலைகளுக்கு வருகிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் தயாரில்லை. சின்ன பிள்ளைங்க மட்டுமல்ல, நம் வீட்டில் உள்ள பெரிய பிள்ளைகளுக்கும் இதே நிலைதான். நம்ம தங்கச்சி காலேஜில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் நம்ம சொல்லலாம் கேட்க மாட்டான், அவ இஷ்டப்படி தான் நடப்பான். அந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல நான் போட்டுதான் இதை போட்டுதான் போகணும், அதை போட்டுதான் போகணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, காலேஜுகள்லயே இதனுடைய கெடுதிகளை அவங்க கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிடறாங்க. இப்ப சில காலேஜுகள்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் போடவே கூடாது, இதை போட்டா காலேஜுக்குள்ள வரக்கூடாது. எந்த அளவுக்கு அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை கற்று தந்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு என்னவோ பொம்பளை ட்ரெஸ் ஆம்பளை போடுற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடுறது எனக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சு. ஆனா பெண்களுடைய ஆடைகளை ஆண்கள் போடுறாங்க. யாரும் சேலை கட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, யாரும் ஜாக்கெட் போட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, யாரும் அப்படி பள்ளியாசலுக்கு வர்றதில்லை. யாரையும் பார்க்கலாமா? எல்லாரும் லுங்கி போட்டு சட்டை போட்டு பேண்ட் போட்டு சட்டை போட்டு டிஷர்ட் போட்டு இப்படித்தான் வர்றமே தவிர பெண்களுடைய ஆடைகளை போட்டு நம்ம யாரையும் பார்க்க முடியறதில்லை. ஆனா பெண்களுடைய அணிகலன்களை போடக்கூடிய நாகரிகம் பெருத்து இருக்கிறது. இப்போது சமீப காலமாக திடீர்னு காது குத்திட்டு வர்றான், இங்க ஒண்ணு தொங்குது இங்க ஒண்ணு தொங்குது, என்னடா அப்படின்னா, இல்ல இது இப்ப ஃபேஷன். திடீர்னு கம்மல் மாட்டிட்டு வரான், கையில கம்மல் போட்டு, இது வளையல், கையில வளையல மாட்டிட்டு வரான். என்னடா இது ஃபேஷன், இதே இப்ப டிசைன். பொம்பளை தாண்டா கையில போடுவாங்க வளையல், நம்ம வாட்ச் தான் கட்டுவோம், இது என்ன புது வகையா இருக்குது. இல்ல இது இப்ப வந்திருக்கிற டிசைன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கொலுசு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம இளைஞர்கள் என்ன செய்வாங்க, கொலுசு போட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நோட்ல நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம போனா 4 பேர் பார்க்க வேணாமா, சும்மா ஜில் 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 அப்படின்னு போறதா இருந்தா என்ன செய்யணும், ஒரு காலில் ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டா எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, கொஞ்சம் கெத்தா இருக்கும். பொதுவாகவே இளைஞர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம தலை சீவதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முகத்தை அலங்கரிப்பதாக இருந்தாலும் சரி, நம்மளை பார்க்கணும். இந்த எண்ணம் இளைஞர்கள்ட்ட இருக்கும், இருக்க வேண்டியதுதான், தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. புள்ளனா அப்படிதான் இருப்பான், சின்ன புள்ளனா அப்படிதான் இருக்கும் இல்லையா? இந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். காலங்கள் போக போக என்ன ஒரு நிலைமை உண்டாகும், இல்ல நம்மளை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, கொலுசு போட்டுக்குவோம், ஜில் ஜில்லுன்னு சத்தம் கேட்டாலும் என்ன செய்வாங்க, திரும்பி பார்ப்பாங்க. நினைக்கக்கூடிய காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்கிற அளவுக்கு ஆண்கள் பெண்களுடைய ஆடைகளுக்கு அடிமையாகாமல் போனாலும் கூட பெண்களுடைய அணிகலன்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கக்கூடிய காலங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பெயர் நம்ம என்ன சொல்றோம், நாகரீகம். இதுதான் இப்ப என்னது, ஃபேஷன் என்று அதற்கு பெயர். அதே போல இடதுகை பழக்கம்,
இதுவும் இப்ப ஃபேஷன் தான். வலது கையில டம்ளரை எடுத்தா கூட ஒருத்தர் என்ன செய்யறாரு, இடது கைக்கு மாத்திட்டு குடிக்கிறார். அவருடைய மனசு வலது கையில குடிக்கிறத தடுக்குது. அவர் நினைச்சுக்கிறார், சி என்னடா இது வலது கையில போய் குடிக்கிறோமே, இடது கையில குடிக்கிறது தானே ஃபேஷன், சாதாரணமா இடது கையில குடிக்கிறது தானே எல்லாருமே. இப்ப சர்வசாதாரணமா பாருங்களேன், வலது கை சும்மா வெறுமனே இருந்தாலும் கூட ஒருத்த என்னதான் செய்யறான், இடது கை. இங்க டீ குடிக்கும் போது கூட நான் 2 பேரை பார்த்துருக்கேன், டீ குடிக்கும் போது இடது கையிலே குடிக்கிறாங்க. சில சமயங்கள்ல நான் சொல்றது உண்டு, நான் அப்படியே அந்த பக்கமா பார்த்துக்கிட்டு இடது கையில குடிக்காதீங்கன்னு இந்த பக்கம் குடிச்சிட்டு இருப்பார். கண்டுபிடிச்சிட்டீங்களோ? இனி நான் அந்த பக்கம் பார்த்தா நீங்க இந்த பக்கம் பார்ப்பீங்களா? அவருடைய குறையை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால ஒருத்தர் இந்த பக்கமா இடது கையில குடிச்சிட்டு இருந்தா நம்ம அந்த பக்கம் பார்த்து என்ன செய்வோம், இடது கையில குடிக்காதீங்க வலது கைக்கு மாத்துங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாரு, மாத்திடுவார். இது ஏன் இந்த பழக்கம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒன்றும் அதை பெருமையா நினைக்கல, ஆனா பழக்கமாயி போச்சு. இடது கை பழக்கமாய் சர்வசாதாரணம். இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணம். ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க, ஏதாவது வேலை, இந்த கைக்கு வேலை இருக்கும், வலது கைக்கு வேலை இருக்கும், டீ கொண்டு வந்துருவான், டீ கொண்டு வந்து வச்சிருவான். எழுத்த விட்டுட்டு டீயை குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அவருக்கு. எழுதுறதை விட்டு ஓரமா கட்டி வச்சுட்டு டீயை குடிக்கிறதுக்கு என்ன செய்யறது, நேரம் இருக்காது. அதனால அவர் என்ன செய்வார், இந்த கையில எடுத்துக்குவார். இது பாட்டில் இந்த கை வேலை செஞ்சுட்டு குடிப்பாரு, வேலை செய்வார். சர்வசாதாரணமா இடது கை பழக்கம் சர்வசாதாரண மனிதத்தில் என்ன செய்து தொற்றிக் கொள்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிமுடைய 2000 ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறையை சொல்லும்போது, இஜ்புஹு தயம்முனு ஃபீ ஷஅனிஹி குல்லிஹி ஃபீ துஹூரிஹி வ தரஜ்ஜுலிஹி வ தனக்குலிஹி. முஸ்லிமுடைய 268வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல காரியங்களிலேயும் வலது கையை தான் முற்படுத்துவார்கள், வலது கையால் தான் செய்வார்கள். அது சுத்தமான காரியங்களாக இருந்தாலும், அதே போல தலை வாரக்கூடிய விஷயத்திலேயும், கால் செருப்பு மாட்டக்கூடிய விஷயத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை தான் முற்படுத்துவார்கள், வலதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். இன்னொரு ரிவாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தஅகுலு பிஷ்ஷிமாலி, இடது கையால் நீங்கள் உணவருந்தாதீர்கள். ஃபைன்ன ஷைத்தான யஅகுலு வ யஷ்ரிபு பிஷ்ஷிமாலிஹி. ஏனென்றால் ஷைத்தான் தான் வலது கையால குடிப்பான், வலது கையால சாப்பிடுவான். வலது கையால குடிப்பதும் நாகரிகம் எந்த அளவுக்கு நம்மளை போட்டு பாடாப்படுத்துது பாருங்க. இடது கையால் குடிப்பதும் இடது கையால் சாப்பிடுவதும் யாருடைய பழக்கம்? ஷைத்தானுடைய பழக்கம். அது ஷைத்தானுடைய பழக்கத்திற்கு நீங்க என்ன செய்யாதீங்க, ஆளாகி விடாதீர்கள். என்ன செய்யுங்க, வலது கையால சாப்பிடுங்க. இப்படி ஒரு தடவை பயான் பண்ணும்போது தான் ஒருத்தர் வந்து கேட்டார், அது டீயும் வடையும் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றது? நியாயமான கேள்விதான். நம்ம இங்கேன்னு கஷ்டப்பட்டு தொழுது முடிச்சுட்டு ஃபஜ்ரை முடிச்சுட்டு இந்தியன் டீல போய் குடிச்சா தான் நல்லா இருக்கும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வெறும் டீயை மட்டுமா குடிக்க முடியும்? அவன் காலையிலே அழகான போண்டா போட்டு வைக்கிறாரு, அழகான வடை போட்டு வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே அப்படி கபகபான்னு மணக்குது. வடையும் சாப்பிடணும், டீயும் குடிக்கணும். இப்போ ரெண்டும் செய்யணும். என்ன செய்யறது? ஒரு கையில டீ இருக்கு, இன்னொரு கையில வடை இருக்கு. நாம என்ன செய்யறோம்? சர்வசாதாரணமா சாதாரண மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வலது கையில டீயை வச்சுக்கிறோம், இடது கையில வடையை வச்சுக்கிறோம். இதை இப்படி கடிச்சுக்கிறது, இதால குடிச்சுக்கிறது. அதனால நாங்க வலது கையால தான் குடிக்கிறோம், ஆனா திங்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆனா உண்மையிலேயே அதனுடைய முறை என்ன அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, இடது கையில டீயை வச்சுக்கணும். அது இடது கையில டீ இருக்கணும், வலது கையில வடை இருக்கணும். வடையை கடிக்கணும். பிறகு குடிக்கும் போது இந்த வலது கையினுடைய உள்ளங்கைய கிளாஸுக்கு கீழே வச்சு குடிக்கணும். இப்போ வலது கையால தான் குடிக்கிறோம், வலது கையால தான் சாப்பிடுறோம். இரண்டுமே வலது கை. இது நல்ல வாய்ப்பு. இதே வடை இடது கையில இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி வச்சு சாப்பிடுவோம். இது நமக்கு ஒரு மாதிரியா தெரியும் சாப்பிடுறதுக்கு. ஏன்னா இப்படி பண்ணும்போது டீ என்ன செஞ்சிடும்? வலது கையில டீல இருக்குது. இந்த கையில வடை இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஏன்னா வடையை எப்படியும் திருப்பலாம், அது என்ன செய்யாது, கீழே விடாது, கீழே கொட்டாது. அதனால எப்படியும் வச்சுக்கிட்டு டீயை குடிச்சிடலாம். ஆனா நாம இடது கையில வடையை வச்சுக்கிட்டு வலது கையில டீயை வச்சிருந்தா வடையை கிடைக்கும் போது இப்ப முட்டு கொடுக்கணும். வலது கையை வச்சு செய்யணும், முட்டு கொடுக்கணும். அதுக்கு நம்ம யதார்த்தமா இப்படி செய்யாம இப்படி பழக்க தோஷத்துல சாதாரணமா இப்படி குடிக்கிற பழக்கம். அதனால இங்க இருக்கிற கிளாஸை இப்படி கவுத்துறோம்னா ஒட்டுமொத்த டீயும் கீழே கூட்டிடும், இன்னொரு டீ வாங்க வேண்டியது வந்துடும். அதனால இது ஒரு நல்ல வழி. ஆக
எந்த சந்தர்ப்பத்திலேயும் சரி இடது கையால் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக குடிக்க கூடாது. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்ன ஞாபகம், ஆனா நானும் எவ்வளோ ஹதீஸ்கள்ல பார்த்தேன், ஆனா எனக்கு அது கிடைக்கல, ஆனால் இருக்கும் என்று நம்புறேன். அவங்க இடது கையில சாப்பிட்டா சொல்லுவாங்க, குடிச்சா தண்ணி சில டைம்ல இடது கையில குடிக்கும் போது ஹஸ்ரத் அடிச்சு சொல்லுவாரு, ஷைத்தானுடைய மூத்திரத்தை குடிக்காதான்னு சொல்லுவாங்க. அது தண்ணியை குடிக்கிறது இடது கையால் குடிக்கிறது எதுக்கு சமம்னு சொல்லுவாங்க, ஷைத்தானுடைய சிறுநீரை குடிப்பதற்கு சமம் அப்படின்னு எச்சரிக்கையா சொல்லுவாங்க. அவ்வளவு ஒருவேளை ஹதீஸ்ல இருக்கான்னு நான் பார்த்து கிடைக்கல, ஆக இருக்கலாம்னு நம்புறேன். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தெளிவாவே சொல்லி இருக்கிறாங்க, ஷைத்தான் தான் என்ன செய்வான், இடது கையால் குடிப்பான், இடது கையால் சாப்பிடுவான். எனவே இடது கை பழக்கம் என்பது ஷைத்தானுடைய பழக்கம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதுபோல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிமுடைய 2018வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். இதா தகல ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதன் வீட்டுக்குள் நுழைந்தால், ஃபதகரல்லாஹு தஆலா இந்த துகூலிஹி, வீட்டுக்குள்ள நுழையும் போதே அல்லாஹ்வை zikr செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம், வீட்டுல உள்ளவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டோம்னு அர்த்தம். உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாவதாக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டோம். இப்படி சொன்னார். வைந்த தானிஹி, அதை போல போய் உட்கார்ந்து சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டார். இப்படி சாப்பிட்டால், இப்படி வீட்டுக்குள் போனால், கால ஷைத்தானு லி அஸ்ஹாபிஹி, ஷைத்தான் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்வானாம், லா மபீத லக்கும் வலா அஷாஅ, போச்சா இன்னைக்கு இந்த வீட்டுல நம்ம தங்கவும் முடியாது, இந்த வீட்டுல நமக்கு சோறும் கிடைக்காது என்று சொல்வானாம். அவர் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செஞ்சிட்டாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாரு, இனி நமக்கு வேலை இல்லை, நம்ம வேலை இனி எடுபடாது. இன்னொன்னு, அவர் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டாரு, அந்த சோத்துல ஒரு பருக்க கூட நமக்கு கிடைக்காது. அதனால லா நபீத வலா அஷாஅ, இங்க நாம இன்னைக்கு தங்கவும் முடியாது, சோறு திங்கவும் முடியாது என்று வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவானாம். ஆனால் வைதா தகல, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனாரு, பலம் எதுக்குறில்லாக இந்த துகூலிஹி, வீட்டுக்குள்ள நுழையும் போது அல்லாஹ்வை இவர் மறந்துட்டார், அல்லாஹ்வை zikr செய்யல. அப்ப கால ஷைத்தான், ஷைத்தான் தன்னுடைய படைக்கு சொல்வானாம், அதுரத்துமுல் மபீத், நமக்கு இடம் கிடைச்சிச்சு, இன்னைக்கு நைட் நம்ம என்ன செய்யலாம், இங்க தாராளமா தங்கலாம், இந்த வீடு தான் நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் இன்னைக்கு நைட்டு என்று சொல்வார். வைதா லம் எதுக்குறில்லா தஆலா இந்த தானிஹி, சாப்பிடும் போது அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லவில்லையானால், கால அந்த ஷைத்தான் சொல்வானாம், அதுரத்துமுல் மபீத வல் அஷாஅ, வெரி குட், இருக்க இடமும் கிடைச்சிக்கிச்சு, படுக்க பாயும் கிடைச்சிக்கிச்சுங்கிற மாதிரி இருக்க இடமும் கிடைச்சிக்கிச்சு, நைட்டு சோறு திங்க சாப்பாடும் கிடைச்சிருச்சு. பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அவர் சாப்பிடுகிற ஒவ்வொரு பருக்கையும் ஷைத்தானை போய் சேருகிறது. யாருக்கு தெம்பு கொடுக்குது, நமக்கு தெம்பு கொடுக்குது. நம்ம சாப்பிடுறது என்னமோ ரொம்ப தான் சாப்பிடுறோம், ஆனா என்ன செய்ய மாட்டது, சக்தி கிடைக்க மாட்டேங்குது. பிஸ்மில்லா சொன்னாதானே சக்தி கிடைக்கும். சாப்பாடு மட்டும்தான் நம்மளுடைய வாய் அசையுது, அது உள்ள போகுது, ஆனா என்னுடைய முழு பவரும் யாருக்கு போய் சேருது, ஷைத்தானுக்கு போய் சேருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது இஸ்லாம் காட்டி தருகிற நாகரிகம். அதுதான் நாகரிகம். சொல்லாம சாப்பிடுறது நாகரிகம் அல்ல, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதுதான் நாகரிகம். அதே போல ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்துட்டா, அந்த மண்டபத்தில இருந்து சாப்பாடு கூட, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட, வெளியில வந்த உடனே பீடாவை வாங்கி வாயில போட்டுட்டு பல்ல குத்திக்கிட்டு ஒரு 4 பேர் முன்னாடி ஒண்ணு சேர்ந்து, கறி கொஞ்சம் வேகாம இருந்தது இல்ல அப்படின்னு ஒருத்தர் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்க, இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல கறி கொஞ்சம் மசிஞ்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, அரிசி தான் கொஞ்சம் நறுக்குன்றது. இல்லையே, இன்னொருத்தர் சொல்ற, இல்லையே என்கிட்ட சாப்பாடு வச்சாங்களே அதுல நல்ல அரிசி நல்ல வெந்துதானே இருந்தது, ஆனா காரமும் ஓவரா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆக எல்லாமே என்ன செஞ்சிடும், எல்லா ரிப்போர்ட்டிங் இருக்கும். இதவும் தங்களுக்குள் பேச மாட்டாங்க. அந்த மண்டபத்தில் எத்தனை பேர் சாப்பிட்டு வெளியில போறாங்களோ எல்லார் காதலையும் உள்ள மாதிரி பேசுவார், எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி பேசுவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட நாகரிகத்தை கற்றுத்தராமல் இந்த நாகரிகத்தை சொல்கிறார்கள். மா ஆத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. இனிஷ்தஹாஹு அகலஹு, தங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுவாங்க, வயின் கரிஹு தரக்கஹு, பிடிக்கலையா விட்டுருவாங்க. பிடிக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்காக குறை சொல்ல மாட்டாங்க. எந்த சாப்பாட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை சொல்ல மாட்டாங்க.
ஆனா வீட்டுல நாம நம்முடைய மனைவிட்ட குறை சொல்லலாம், சொன்னாதான் மாறும். இன்னைக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் சொல்லிட்டாரு, குறைலாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சாப்பிட்டா நாளைக்கு அந்த அம்மா நினைப்பாங்க, ஒருவேளை கரெக்டா போட்டோமோ கொஞ்சம் கம்மியா போட்டோமோ, இவர் சாப்பிட்டாரு, இப்ப நாளைக்கு இன்னும் கொஞ்சம் போடுவோம். அல்ல கொஞ்சம் காரமா வச்சிருந்தாங்க அந்த அம்மா, நம்ம வேணாம் எதுக்கு காரத்தை போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் பேசாம சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாரு. நாளைக்கு அந்த அம்மா யோசிப்பாங்க, காரமே இல்ல போல தெரியுது, ஒண்ணுமே சொல்லலையே அவரு, இன்னும் கொஞ்சம் காரம் போடுவோம். மசாலா அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, அதிகமா அள்ளி போட்டுருவாங்க. நம்ம வீட்டுல நம்மளுடைய மனைவிட்ட சொல்லலாம் தாராளமா இருக்கக்கூடிய குறைகளை, இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க இதை மாத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடுத்த வீட்டுல விருந்துக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்க்கணும், பிடிச்சா சாப்பிடணும், இல்லைன்னா விட்டுறணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, சாப்பாடு கொண்டு வச்ச உடனேயே முதல்ல கொஞ்சமா வச்சு என்ன சால்னா கொண்டு வந்திருக்காங்களோ அதை கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சாப்பாடாக்கி வச்சு சாப்பிடணும். போன உடனே அள்ளி வச்சு என்னமோ கிடைக்காது இந்த மாதிரி. அதான் திரும்ப திரும்ப உடனே தந்துக்கிட்டே தானே இருக்காங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படணும்? ஃபர்ஸ்ட்ல முதல்ல வைக்கும் போதே என்ன செஞ்சிருது, 4 கரண்டி 5 கரண்டி மொத்தமா அள்ளி வச்சு இருக்கிற சால்னால பாதி சட்டி சால்னா அள்ளி ஊத்திட்டு அப்புறம் ஒரு வாயில வச்சுட்டு, இன்னும் இவ்வளவு காரமா இருக்கு, கடைசி வரைக்கும் அந்த தட்டோட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. லாஸ்ட்ல யார் விருந்து கொடுக்குறாரோ அவர் மூடிஞ்ச முகத்தை பாவமா பார்ப்பார். அப்ப அவரே சொல்லிடுவாரு, முடிஞ்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. ஏன் இப்படி செய்யணும்? எந்த உணவையும் குறை சொல்லக்கூடாது என்பதை போல அதை சாப்பிடக்கூடிய முறைகளையும் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். நீங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தனியா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் முன்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் உணவையாக சாப்பிட ஆரம்பியுங்கள். முதல்ல எடுத்த எடுப்பிலேயே சால்னா ஊத்தி மொத்தமா ஒரு கணக்கு என்ன செஞ்சிடாதீங்க, கலக்கிடாதீங்க, அடுத்தவங்க சாப்பிட முடியாது. இதே நீங்க கொஞ்சமா முன்னாடி கொஞ்சம் சால்னா ஊத்தி சாப்பிட்டீங்க, உங்களால முடியல, மீதி சாப்பிட வேற யாராவது சாப்பிட வாய்ப்புகள் இருக்கு, வீணா போகாது. இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாகரிகத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அன்னா ஸஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قالوا யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா நாக்குலு வலா நஷ்பஉ. சஹாபாக்களுக்கு இந்த நிலைமையா? சஹாபாக்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலல்லாஹ் நாங்க நல்லதா சாப்பிடுறோம், ஆனா வயிறே நிறைய மாட்டேங்குது. நல்லா சாப்பிடுறோம், நல்லா அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியா சாப்பிடுறோம், ஆனா என்ன ஆக மாட்டேங்குது, வயிறு நிறைய மாதிரி இன்னும் கொஞ்சம் போடலாம் போல தோணுது, இன்னும் சாப்பிடலாம் போல தெரியுது, ஒரு கொக்கோ கோலா அடிச்சுட்டு 2வது ரவுண்டுக்கு போலாம் போல அப்படின்னு ஒரு மனசுக்கெல்லாம் வருது. அது மாதிரி எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைய மாட்டேங்குது என்று அவர்கள் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறாங்க, ஃபல அல்லக்கும் தஃப்தரிகூன, நீங்க வீட்டுல தனித்தனியா சாப்பிடுவீங்களோ? இன்னைக்கு அதுதான் நாகரிகம், தமிழ் பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு பண்பாட்டை பின்பற்றுவோமே. என்ன, கணவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிறதோ யார் சாப்பிடணும்? பாவம் அந்த அம்மா சாப்பிடணும். அவங்க தான் மீன் வெட்டுறது, அவங்க தான் மீன் ஆக்குறது, அவங்க தான் மீன் பொரிக்கிறது, எல்லாமே செய்யறதெல்லாம் அவங்க தான். ஆனா என்ன செய்வாங்க, பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு கணவருக்கு மட்டும் கொடுக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, 3 துண்டு பொரிச்ச மீனை கொண்டு வந்து வைப்பாங்க, ஒரு 2 துண்டு ஆக்கின மீனை கொண்டு வந்து வைப்பாங்க. இவர் என்ன செய்வார், அல்ஹம்துலில்லாஹ் சால்னா ஊத்துவாரு, மீனை கடிப்பா, ஆகா நல்ல டேஸ்டா இருக்கே, அவ்வளத்தையும் காலி பண்ணி சுத்தமாக்கி வச்சுட்டு வச்சிருவாரு. ஆக்கின அந்த அம்மாவுக்கு, வெட்டின அந்த அம்மாவுக்கு ஒரு துண்டு மீன் கூட இருக்காது. இதுதான் பல இடங்கள்ல நடக்கிற யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க தனித்தனியா சாப்பிடுறீங்களா? இப்படி ஒரு பண்பாடு உங்கள்கிட்ட நம்மகிட்ட இருப்பதை போல அங்கேயும் தனித்தனியாக இருந்திருக்கிறார். இந்த பண்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலைத்து, இதற்கு பெயர் நாகரிகம் அல்ல. ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள். மனைவி பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. சாதாரணமா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு பெண் படுகிற அவஸ்தை கஷ்டம். அதே சமயத்துல அத்தாவை பார்த்துதான் கூட 2 ரூபாய் வாங்கிடுறான். நடக்குதா இல்லையா சில வீடுகள்? அம்மா அவ்வளவு என்னதான் அதட்டினாலும் கேட்க மாட்டான், அவ்வளவு எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறான், அம்மாவுக்கு மேல இவன் பேசுறான். அதே சமயத்துல அத்தை வந்துட்டா என்ன செஞ்சிடறான், இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் சாப்பிட்டு போயிடுறான். அவ்வளவு பயம் அத்தாக்களுக்கு சில சமயங்கள் இருக்கு. அப்ப நாம சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த பிள்ளை என்ன செய்வான், கூட 2 வாய் சாப்பிடுவான். தனியா கொடுக்கும் போது அவனை சாப்பிடு 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 சாப்பிட வச்சு முக்கும் போது அவன் சாப்பிட மாட்டான். ஆனா சேர்ந்து உட்காரும் போது நாம கூட கொஞ்சம் வைக்கும் போது அவனை இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறான், அவனை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறான். அப்ப அதுலதான் பரக்கத் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதுகுருஸ்மல்லாஹ் யுபாரிக்கு லக்கும் ஃபீஹி, நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உணவிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான்.
இன்னொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பில்லஹ்கில் அஸாபிஹி வஸ்ஸஹ்ஃபா, கையை சூப்புவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். தட்டை வலித்து சாப்பிடுவதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். இன்னக்கும் லா ததுருன ஃபீ ஐயி தஆமிக்கும் பரக்கா, அதுக்கு காரணமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உணவில் எந்த பருக்கையில் பரக்கத் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. முஸ்லிமுடைய 2033வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஆனாலும் கையில என்ன இருக்கு, சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கு. நாம என்ன செஞ்சிருவோம், சாதாரணமா தண்ணியை ஊத்தி கழுகிடுவோம். அந்த பருக்கையில தான் பரக்கத் இருந்திருக்கும், அது சைத்தானுக்கு போயிடும், நமக்கு கிடைச்சிருக்காது. நாம சாப்பிட்டு முடிச்சிருப்போம், சாப்பாட்டுல சில பருக்கைகள் இருக்கும், அதை வலிச்சு சுத்தம் பண்ணி சாப்பிடுற பழக்கம் நம்மள்ட்ட இல்ல, அப்படியே தண்ணி அள்ளி ஊத்துருவோம், அதுலதான் பரக்கத் இருந்திருக்கும், போயிடும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, விரல்களையும் என்ன செய்யுங்க, சூப்புங்கள், அதே போல தட்டையும் என்ன செய்யுங்க, வலித்து சாப்பிடுங்கள். இது அநாகரீகம் அல்ல, இதுதான் நாகரீகம். அநாகரீகம் அல்ல, இதுதான் நாகரீகம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிற நாகரீகம். இன்னொரு நாகரீகம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரணமா நம்ம ஏதாவது ஒரு பொருள் யாராவது கிஃப்ட் தந்தா கொண்டா டக்குன்னு உடனே நாம சொல்லக்கூடிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம், நன்றி அப்படின்னு சொல்றோம். நன்றின்றதெல்லாம் மறந்து போச்சு, தமிழ்லாம் இப்ப மறந்து போச்சு, எல்லாம் இங்கிலீஷ் தான். தேங்க்ஸ் அப்படின்னு செஞ்சிடறோம், சொல்லிடுறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாகரிகமான ஒரு வார்த்தையை கற்றுத் தருகிறார்கள், ஜஸாக்கல்லாஹ். தேங்க்ஸ் அப்படின்னா என்ன பொருள், நன்றியின் பொருள். நன்றினா என்ன பொருள், சாப்பிடு அப்படின்னு என்ன பொருள், சாப்பாட்டை கையில எடுத்து வாயில வச்சு உள்ள முழுங்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கா? ஒரு வேர்டுக்கு என்ன அர்த்தம் நமக்கு புரியுது இல்ல. சாப்பிடுனா என்ன செய்யணும்னு புரியுது. குடி அப்படின்னு என்ன அர்த்தம், கிளாஸ்ல இருக்கிறத எடுத்து வாயில வச்சு உள்ள போகணும், அதுக்கு பேர் தான் குடித்தல். இப்படி புரியுது இல்ல. அது மாதிரி நன்றி அப்படின்னு என்ன அர்த்தம், தேங்க்ஸுக்கு நம்ம அர்த்தம் சொல்றது இல்ல, மொழி மாற்றம் செய்யறோம். தேங்க்ஸ்னா என்ன, நன்றி. இது அதுக்கு அர்த்தமா, மொழி மாற்றம், மொழி மாற்றம் செஞ்சு கொடுக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை, இந்த தேங்க்ஸ் என்கிற வார்த்தை, நன்றி என்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை. ஆனா ஜஸாக்கல்லாஹ் என்கிற வார்த்தை இருக்கிறது மிக அர்த்தம், அதிக அர்த்தங்கள் பதிந்த வார்த்தை. அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாக. நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தீங்களா இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவானாக என்று சொல்லக்கூடிய வார்த்தை. சில பேர் கல்யாணம் ரொம்ப சிரமப்பட்டு முடிப்பார், தன்னுடைய மகளுடைய கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 4 மணிக்கு அந்த இதெல்லாம் காலி பண்ணும் போது ஒரு பெருமூச்சு விடுவார். அப்பா என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சது. அதான் அதுக்கு அர்த்தம், அப்பான்னு நிம்மதியான ஒரு பெருமூச்சு. ஆனா இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நாகரிகமாக சொல்லும்படி கற்றுத் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், இந்த காரியம் என்னுடைய வேலையினால இது இப்படி முடியல, அல்லாஹ் எனக்கு முடிச்சு கொடுத்தான். இதை இவ்வளவு லேசா முடிச்சு கொடுத்தவன் யார், அல்லாஹ். எனவே அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வேலை செஞ்சு முடிச்ச உடனே நீங்க பெருமூச்சு விடுறீங்களே, அப்பா சொல்றீங்களே, அந்த வார்த்தையை விட்டுட்டு என்ன வார்த்தை சொல்வது நாகரீகம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நாகரீகம். ஏதாவது ஆச்சரியமான ஒரு பொருளை பார்க்கிறோம், பயங்கரமான அழகான ஒரு பொருள்கள் பார்க்கிறோம், வாவ் காட் எவ்வளவு சூப்பரா இருக்கு, ஓ காட் அப்படிங்கிறோம். நான் கடவுள் ஓடி வந்து போறாரா, ஓ காட். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவர். அல்லாஹ் எவ்வளவு அழகாக இதை படைத்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமாக. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள். டாடா பை பை அப்படின்னு சொல்லிடுறோம் பிள்ளைங்களுக்கு. டாடா காட்டுற, டாட்டானா என்ன அர்த்தம் தெரியாது, டாடா பிர்லாவா, அதனால அவர் தான் என்னோ நம்ம பேரு நிலைச்சிருக்கட்டும்ங்கிறதுக்காக இதை ஜாயின் பண்ணி விட்டாரோ என்னவோ தெரியல. டாடா அப்படின்னு ஒண்ணு, பை பை அப்படின்னு ஒண்ணு. பை பை அப்படின்னா பையன் மாட்டிட்டு போன இருக்குமா, என்ன பொருள் இருக்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, சொல்லி பழக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரீங்களா அப்படி கேளுங்க, அந்த புள்ள பதில் சொல்லணும், வலைக்கும் அஸ்ஸலாம், அம்மா போயிட்டு வரேன், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீ இங்கேருந்து அவ்வளவு தூரம் போற, நீ இங்கேருந்து அவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு போற, இதுல எந்த ஆபத்தும் வராமல் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் என்பது சலாமுக்கு அர்த்தம். டாட்டாக்கு என்ன அர்த்தம், பை பைக்கு என்ன அர்த்தம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றதுக்கு எவ்வளவு அருமையான ஒரு அர்த்தம். பாதுகாப்பே அங்கதான் இருக்கு. குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருவது வரை உண்டான பாதுகாப்பு ஒத்த
வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தர்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற அந்த புள்ளைக்கு பதிலே தெரியாதுங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்ல தெரியாது, பரவாயில்ல, அந்த புள்ள போகும்போது அம்மா போயிட்டு வாமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அனுப்புங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. அதுக்கு போகும்போதும் இன்ஷா அல்லாஹ் எந்த இடையூறும் வராது, பள்ளிக்கூடத்துல எந்த இடையூறும் வராது, திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த குழந்தையை பாதுகாப்போடு நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். எவ்வளவு அழகான நாகரிக வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாகரிகத்தை நாம் இப்போது புதிதாக வருவதற்கு பெயர் நாகரிகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அது தப்பு. இப்போது புதிதாக வருவதெல்லாம் நாகரிகம் என்கிற பெயரில் இருக்கிற அநாகரிகங்கள். உண்மையான நாகரிகம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இவ்வுலகத்தில் நாகரிக மனிதர்களாக வாழச் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நாகரிக வழிமுறையில் நம்மை வாழச் செய்வானாக. அநாகரிக வழிமுறைகளை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.